ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஹீரோவோட அப்பா தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பயத்தோடு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம நினச்சதை விட டியூமர் வந்துட்டு பெருசாகவே இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்ம வேணால் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான். ஏன் எதுக்கு ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, அப்பாடி வந்துட்டிங்களா, நீங்கள் வரமாட்டிங்களோ நான் நினச்சேன் அப்படின்னு அவர் எந்திரிச்சுக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான். டக்குன்னு அந்த டியூமரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு அவன் வாட்டில் வெளியே போயிட்டே இருக்கான். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பா ரொம்பவே பதட்டத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் வராங்க. ஆப்ரேஷன் ரொம்ப நல்லாவே போயிடுச்சு, ஸோ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சொல்லலை, மண்டையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா, எப்படி உங்கள் மனசு மாதிரி நீங்கள் வந்தீங்க, அந்த வீடியோ பார்த்ததுனாலயா அப்படின்னு. ஆமாம், என்னை ஒருத்தவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இதை நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து நான் தேடிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி இது கிடச்சிச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும்ப்பா, மனசார தேடணும், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கா. சைடு டேனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தான் அப்படியே பார்த்துட்ருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருந்திருப்பாள்ல அந்த பொண்ணை. ஸ்டார்டிங்கில் ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீ தான் என் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சேன். ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான். ஏன்னா நீ என்னோடய வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா என் ஹஸ்பண்டோட அந்த சுயநலம் எனக்கு தெரியாமே இருந்திருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய லைஃப்பை நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கண்ணை பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அப்படியே மூடிட்டே அசைச்சிட்ருக்கா. ஸோ இதை டேன் நோட் பண்ணிவிட்டு அந்த நர்ஸ் பண்ணிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறா, ஐசியூக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவனு வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள், நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஸோ டேன் பார்த்திங்கன்னா ஐசியூக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் போய் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு, தாராளமாக போய் பாருங்கள் அப்படின்னு நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கள்ல அந்த மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் நான் தான். ஸோ நான் அவளை போயிட்டு பார்க்குறேன், அவளுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டு மொத்தமாக அவளோட ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணிவிட்டு வரேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு. திரும்பவும் அவள் சான்ஸ் கொடுக்க என்ன முட்டாளா. இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது நான் வேலை செய்கிற இடம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, அது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவனும் உட்காந்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் சொல்லிகிட்ருக்காரு, ஆன்ட்டி வந்து இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்ககிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். பரவாயில்ல, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரா. அப்புறம் திரும்பி வந்து சொல்லிகிட்ருக்காரு, நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்னை தேடி வந்தன்றது எனக்கு தெரியும்ப்பா. உன்னை வந்து நான் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அதனால தான் நான் வரலையே தவிர மற்றபடி உன் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு அக்கறை இருக்க தான் செய்யுது அப்படின்னு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே டேபிளில் பார்க்குறான், நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்து சிரிச்சுட்டே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்ருக்கு. அப்படியே மறுநாள் காலையில் டேனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அங்கே அந்த ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்கான். இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கு, ஏன்டா அப்பப்போ மூஞ்சியை வந்து காமிச்சு என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இங்கே பாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு, காற்று வரட்டும் அப்படின்னு. உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை எடுத்து வச்சுட்டு, நீ மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல, நான் என் கையை கட் பண்ணிப்பேன் அப்படின்றான். அப்படியா, கத்தி ரொம்ப குட்டியாக இருக்கே, நான் வேணா கிச்சனில் போய்ட்டு நல்லா பெரிய கத்தி எடுத்துகிட்டு வருவேன், லைட்டாக நிற்கிறனாலும் நல்லா ஆழமாக பதியும் அப்படின்ற மாதிரி இவள் ஃபன் பண்ணிகிட்ருக்கா. நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்படியா, நானும் உண்மையை தான்டா சொல்கிறேன், குட்றா அந்த குட்டி கத்தியை, நான் போய் பெருசாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கா, கத்தியை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்காரன் உள்ளே வந்துட்டுருக்கான்.
ஸோ அவன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து கத்திய வச்சு மிரட்டுற மாரி இருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம டேன் அங்கிட்டு பிடிச்சி இழுத்துட்டு, "இங்க பாரு மரியாதையா இங்கேருந்து போயிரு, நான் போலீஸ கூப்பிடுவேன்." அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானா, இந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கான். "ஃபர்ஸ்ட்டு என் பொண்டாட்டி கைய விட்றா, இல்லன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்." அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை போடுற மாரி வந்துட்டு இருக்காங்க. அப்போ டேன் வந்து சொல்லிட்டு இருக்கா, "நீ பண்ணது எல்லாமே போதும். திரும்ப திரும்ப ஏன் இந்த மாதிரி கிறுக்கு மாரி பண்ணிட்டு இருக்க? நம்ம பிள்ளையோட மனசில் நீ ஒரு நல்ல அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தயவு செஞ்சு கெடுத்துக்காத, இங்கேருந்து போ." அப்படின்னு டேன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ நம்ம தம்பிக்காரனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகிறான். இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. குற்றம் பண்ணான்ல, அது அப்படியே உறுத்துது போல். அவனும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ அவளுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா அவளுக்கு முன்னாடி வச்சுட்டு, நான் இப்போ உன்னோட கழுத்தில் வந்து மார்க் பண்ணுறேன், அதே மாதிரி நீ அந்த பொம்மையில் மார்க் பண்ணு, உனக்கு புரியும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் உட்காந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு எனக்கு கூசுது கூசுதுன்னு கத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அந்த மார்க்கை வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வைட்டி வரா, "ஏடி என்னடி பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு. "அதுவா, ஹீரோ வந்து என் கழுத்தில் வரைஞ்செல்லாம் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தானா, அதை தான் நான் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எடுத்து கொடுவேன்." அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கா. "உனக்கு கிடச்ச அந்த லீடர் வந்து ரொம்பவே ஒரு யுனிக்கான ஆளுப்பா, டிஃப்ரெண்ட்டான வழியிலலாம் உனக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு." அப்படின்னு. "ஆஹா அப்படியா?" அப்படின்னு 2 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டேனையும் அந்த தம்பிக்காரனையும் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு தான் ஹவுஸ் எடுத்து வந்திருக்கா. இவங்களோட ஓன் ஹவுஸை வந்து அந்த ஹஸ்பண்டுக்கிட்டே கொடுத்துட்டாப்புல, "போய் தொலை." அப்படின்னு. அதனால தான் அந்த தம்பிக்காரன் திட்டிகிட்டு இருக்கான். "நீ ஏன் இப்படி இருக்க? அவன் ஒன்றா தான் சீட் பண்ணான், நீ எதுக்காக அந்த வீட்டை விட்டு கொடுத்த?" அப்படின்னு. "வேறு என்ன பண்ண சொல்கிற? சும்மா என் பின்னாடியே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நானும் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்." அப்படின்னு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியோண்டா தான் இருக்குது. இந்த தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு லவ் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுதே அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேன் தான் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு சஸ்பெக்ட் போல். இவனுக்கு தலையில் டியூமர் இருக்காமா, அதை எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்க, இவனுக்கு வந்துட்டு நாங்கள் தண்டனைலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம போலீஸ்க்கு வந்துட்டு உதவி செய்யணும். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. என்னோட பேப்பர் ஒர்க்கில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் கிளம்புறாளா. வேகமாக இவனும் பார்த்தீங்கன்னா அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டிகிட்டு இருக்கான். எங்கே அவள் போகிறா, நம்மளும் பின்னாடியே போகணுமே அப்படின்னு. அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா வாண்டு வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கும் போல். அது படுத்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கு, "அப்பா நாளைக்கு அம்மா என்னை வெளியே கூட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு. அவள் ஒன்றை மட்டும் தானே கூட்டு போகிறேன்னு சொன்னா, என்ன மதிக்கவே இல்லை, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. "அப்பா நீயும் தான் வாயேப்பா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம்." அப்படின்னு. "இல்லைடா இல்லை நான் வரல, எனக்கு வேலை இருக்குது." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. உள்ளே இருந்து லாயர் தான் இறங்கி வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஹீரோயின்மே கேட்குறா, "நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்போ அந்த வாண்டு வந்து சொல்லுது, "நேற்று நைட்டு நான் தான் அவரை கால் பண்ணி வர சொன்னேன்." அப்படின்னு. ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. "நீனா என் புள்ள தானா?" அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் காரில் ஏற போகிறாங்களா. வேகமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கும் பசிக்குது நானும் வரேன்." அப்படின்ட்டு காருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த லாயருக்கும் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது இவன் பண்ணுற விஷயங்கள். இதுக்கப்புறமா 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்க. ஹீரோ 3 பேர்த்தையும் அப்படியே பார்க்குறான். "அட பாவிங்களா, ட்ரெஸ்ஸு கூட சேமாக தான் போட்டு வருவீங்களாடா?" அப்படின்னு. ஸோ வேகமாக அவன் பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருக்க அந்த டிஷர்ட்டை கழட்டுறான். உள்ளுக்குள்ளே இவன் ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட் போட்டிருப்பான் போல். ஸோ ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கா, "இன்றைக்கி என்னோட ட்ரீட்டை என்ன வேணால் சாப்பிடுங்க." அப்படின்னு. "செத்தடா இருடா, உன் காசை நான் காலி பண்ணுறேன்." அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டுக்கிட்ட கேட்குறான், "அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லு, அப்பா ஆர்டர் பண்ணுறேன்." அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கன் வேணும், கார்ன் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குது. அடுத்து ஹீரோன்ட்ட கேட்கும்போது அவள் வந்துட்டு நார்மலான ஃபுட்டாக தான் கேட்குறா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனை நம்ம அழுக விடணும் அப்படின்ட்டு நிறையா வந்து ஆர்டர்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ லாயரும் அந்த வாண்டும் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்கு. ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "டே ஃபோனை நோண்டாத, அப்புறம் ஐ பவர் வந்து குறைஞ்சி போயிடும்." அப்படின்னு. சரி உங்கள் அப்பா சொல்கிறாருல, "வா நம்ம வெளியே போய் விளாட்லான்னு." சொல்லிட்டு வெளியே போகிறாங்களா. அப்போ அந்த வாண்டு வந்து ஹீரோனையும் கூப்பிடுது, "அம்மா நீங்களும் வாங்க." அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோக்கா செம்ம வெறி ஆகிட்டுருக்கு. "அட பாவிங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு.
3 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வயித்தெரிச்சல்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து கூப்பிட்றா, நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு. இல்லை இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, அட வந்து எங்களை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த வாண்டும் க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்து லாயர் நிற்கிறான். ஸோ 3 பேத்தையும் சேர்த்து எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வாண்டு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனையும் அந்த வாண்டையும் தனியாக எடுக்கிறான். அப்புறம் லாயரை தனியாக ஃபோட்டோ எடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி வயிற்றுச்சலோட தான் அவன் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த சைடு டேன் அப்புறம் தம்பி இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா டேனை ஒரு பெரிய வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். ஸோ அந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்கான். பெரிய ஹால் இருக்குது, பெரிய கிச்சனு, அப்புறம் பொண்ணு வந்துட்டு அழகாக இங்கே உட்காந்து ட்ராயிங் பண்ணிக்கரலாம். ஸோ அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பக்கத்துலேயே தான் ஸ்கூல் இருக்குது. உனக்குமே ரொம்ப பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் சரி, ஏன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? ஏய் உனக்கு தான் இந்த வீடு. ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டுக்கு என்னால் ரெண்டெல்லாம் பே பண்ண முடியாது அப்படின்னு. உன்னை யார் பே பண்ண சொன்னேன்? நான் ஆல்ரெடி எல்லா பேமெண்ட்டுமே பண்ணிட்டேன். 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. நான் அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆக, இங்கே நீ கொஞ்சம் ஹாப்பியாக நிம்மதியாக இரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கரலாம். அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ அந்த காசை வாங்கிப்ப அப்படின்னு. சரிம்மா நான் அந்த காசை வாங்கிக்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மூவ் ஆக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ டேனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு. என்ன நமக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வைட்டி அப்புறம் ஜெங்கு இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த சஸ்பெக்ட் மேலே பயங்கரமான கேஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு. அதாவது ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, ஒரு சஸ்பெக்ட் ஒருத்தவனை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த கேஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. அந்த பேஷண்ட்டுக்கு வைட்டியும் ஜெங்கு தான் இன்சார்ஜாக இருப்பாங்க போல். ஸோ அவங்க உள்ளே வந்து அந்த போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டு ரிசல்ட்டு வருமாம்மா. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடணும், கைவிலங்கை வந்து கழட்டி விடுங்க அப்படின்னு. அவங்க பார்த்திங்கன்னா கைவிலங்கை கழட்டி விட்டுறாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா மயக்கத்துலலாம் கிடையாது, கண் முழிச்சு தான் இருக்கான், பட் தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவங்களும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு அப்புறமாட்டி வரலான்ட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லோரும் போனதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்ருக்கான். அங்கே பக்கத்தில் ஒரு போலீஸ் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கையெல்லாம் தூக்கி பார்த்துட்ருக்கான். அந்த ட்ரிப்ஸு போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலாலாம் இருக்குது. ஸோ அவன் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில. இதை நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக லாயரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இந்த சைடை ஒயிட்டியவும் ஜெங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜெங்கு பார்த்திங்கன்னா ஐயோ நான் சைன் போட மறந்துட்டேன், நான் சைனை மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் மட்டும் போயிடுறான். ஸோ ஒயிட்டி பார்த்திங்கன்னா சரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாமேன்ட்டு இவ பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நடிச்சிட்ருக்கான், யாரோ வராங்களே அப்படின்ட்டு. ஸோ இவ போய்ட்டு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கையை பார்க்குறா. அவன் தான் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருந்துருப்பான் போல். ஸோ அதை பார்த்து அவள் அப்படியே ஷாக் ஆகும்போது அந்த பேஷண்ட்டுமே கண்ணை முழிச்சிட்றான். டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி கத்திரிக்கோலை வச்சு லாக் பண்ணிடுறான். அங்கே இருந்த போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் ஜெங்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கான். வழியில் ஹீரோயின் லாயரு இவங்க 2 பேத்தையுமே பார்க்குறான். ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் டாக்குமெண்ட் எடுக்க வந்தேன். அப்போ இவர் எனக்கு கம்பெனி கொடுக்க வந்திருக்காரு. ஓ அப்படியா, நான் வந்து ஒயிட்டிக்கு கம்பெனி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவன் 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறான். அங்கே பார்த்திங்கன்னா ஒயிட்டி அலற சத்தம் கேட்குது. ஸோ 3 பேரும் பார்த்திங்கன்னா தலைதெறிக்க ஓடி வந்துட்டுருக்காங்க. அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு போய் பார்த்தா அவன் வந்து சிசரை வச்சு அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் தலையில் டியூமர் இருக்குது, ஸோ அதை நாங்கள் ட்ரீட் பண்ணோம், அதுக்கு தான் நாங்கள் வந்து இங்கெல்லாம் இருக்கோம், நீங்கள் தப்பாக எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அதை கேட்குற மைண்ட் செட்லேயே இருப்பான். ஸோ அப்படியே ஒயிட்டியை பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டே அந்த வாசல் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கான். பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வராங்க. ஸோ இதாண்டா சமயம் அப்படின்னு ஜெங்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டியை பிடிச்சி இழுக்க ஹீரோயின் வந்துட்டு அந்த கத்திரிக்கோலை லாக் பண்ணிக்கிறா. ஸோ அவள் பொண்ணு தானே, அவனாலேயும் முடியலை. கரெக்டாக லாயர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அவன் பிடிச்சிக்கிறான். ஸோ அப்படியே எல்லா போலீஸும் வந்துட்டு அவனை அமுக்க அந்த இதில் வந்துட்டு லாயருக்கு வயிற்றில் அந்த கத்திரிக்கோள் வந்து கீறிடுது போல். ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தான் கூட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜெங்குக்கு வைட்டி வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. அவன் பார்த்திங்கன்னா அம்மா அப்பான்னு கத்திட்டு இருக்கானா, ஏண்டா இத்தனோண்டு வலிக்கு ஏண்டா இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு.
உனக்காக தானே நான் பண்ணேன். உன்னை யார் பண்ண சொன்னா? நீனே செம்ம வீக்கா இருக்க. நெக்ஸ்ட் டைம்லாம் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, தயவு செஞ்சு என் பக்கமே வராத, கொஞ்சம் தூரமா இரு அப்படின்ற மாரி சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. ஒரு ஆப்ரேஷன்ல தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்குறான், "இப்பதான் அந்த சஸ்பெக்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைலாம் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். நீ ஓகே தானே? நர்வஸாலாம் இல்லைல்ல?" "இல்ல, நான் நர்வஸாலாம் இல்ல. நான் ஆப்ரேஷன் கரெக்ட்டா பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.